நள்ளிரவு நேரத்தின் கிராமத்தின் எல்லையில் காடுகளின் நடுவே அல்லது சுடுகாட்டின் அருகாமையில் கையில் ஒரு குழந்தையோடு உக்கிரமான முகத்தோடு அமர்ந்திருக்கும் ஒரு தெய்வத்தை கண்டிருப்போம். பார்த்தாலே உடல் சிலிர்க்க வைக்கும் கண்கள், கையில் ஒரு ஆயுதம், காலடியில் ஒரு மன்னன். இத்தனை உக்கரத்திற்கும் நடுவே அந்த தாய் தன் மடியில் ஒரு பச்சிளம் குழந்தையை ஏன் ஏந்தி நிற்கிறாள்? அவள் வெறும் காவல் தெய்வம் மட்டுமல்ல, கருவறையில் இருக்கும் உயிரையும் மண்ணில் உதித்த தளரையும் தன் உயிர் கொண்டு காக்கும் மகாசக்தி. அவள்தான் அன்னை பேச்சியம்மன். ஏன் இவளுக்கு பேச்சி என்று பெயர் வந்தது? ஒரு தாயாக அவள் செய்த அந்த பயங்கரமான தியாகம் என்ன? உலகையே மிரட்டிய ஒரு மன்னனை அழித்து ஒரு குழந்தையை அவர் எப்படி காப்பாற்றினாள்? ரத்தமும் வீரமும் தாய்மையும் கலந்த பேச்சியம்மனின் அந்த மர்மமான வரலாற்றை நாம் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். வரலாற்றின்படி வல்லாள கண்டன் என்ற குறுநில மன்னன் இருந்தான். அவன் மிகுந்த ஆணவம் கொண்டவன் மற்றும் மக்களை துன்புறுத்துவான். அவனின் அநீதிகள் எல்லை மீறி போனது. அவனுக்கு ஒரு சாபமும் கிடைத்தது. அந்த சாபத்தின்படி அவனுக்கு பிறக்கும் குழந்தையே அவனது அழிவிற்கு காரணமாக அமையும் என்பதுதான் விதி. தன்னை கொல்ல போகும் குழந்தை பிறக்கவே கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். எனவே தனது மனைவி கருவுற்றிருக்கும் போதெல்லாம் குழந்தை பிறக்கும் கணமே அதை நிலத்தில் விழவிடாமல் பிடித்து கொன்று விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். வல்லாள கண்டனின் மனைவி மீண்டும் கருவுற்றாள். இம்முறையாவது தன் குழந்தை பிழைக்க வேண்டும் என்று அவள் இறைவனை வேண்டினாள். பக்தியின் துயத்துடைக்க அன்னை பார்வதி தேவி ஒரு முதிய மருத்துவச்சியை உருவம் தாங்கி பூமிக்கு வந்தாள். அவளே பெரியாச்சி அல்லது பேச்சியம்மன் என்று நம்மால் அழைக்கப்படுகிறாள். வல்லாள கண்டன் அந்த மருத்துவச்சியிடம் ஒரு நிபந்தனையை விதித்தான். குழந்தை பிறக்கும் போது நிலத்தில் விழக்கூடாது, நிலத்தில் விழுந்தால் உன் தலையை துண்டிப்பேன் என்று கர்ஜித்தான். பிரசவ நேரம் நெருங்கியது. வல்லாள கண்டனின் மனைவியான ரத்தனவதியை தனது மடியில் கிடத்திய அம்மன் தனது மாயத்தால் அவளது வலியை போக்கி குழந்தையை உலகிற்கு கொண்டு வந்தாள். குழந்தை பிறந்த அந்த வினாடி பூமி அதிர அம்மன் தனது சுயரூபத்தை எடுத்தாள். அவளது கண்கள் நெருப்பை கக்கின. 12 கைகளின் ஆயுதங்கள் மின்னின. அரக்கன் வல்லாள கண்டன் குழந்தையை பறிக்க ஓடி வந்த போது அம்மன் தனது ஒரு காலால் அவனை மிதித்து நிலத்தில் அழுத்தினாள். அரக்கன் மார்பை பிளந்து அவனது இரத்தம் பூமியில் சிதறாமல் தடுத்தாள். ஏனெனில் அவனது இரத்தம் தரையில் பட்டால் அதிலிருந்து ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் மீண்டும் தோன்றுவார்கள். இரத்தத்தை அம்மன் பருகினாள். அதே சமயம் மடியில் கிடந்த அரசியையும் கையில் இருந்த குழந்தையும் எவ்வித காயமும் இன்றி காத்து நின்றாள். இதனாலேயே அவள் பெரியாச்சி என்று அழைக்கப்பட்டாள். பேச்சியம்மனின் வழிபாடானது அன்பும் அச்சமும் பக்தியும் கலந்த ஒரு வழிபாடாகும். குழந்தைகளுக்கு திருஷ்டி பட்டாலோ அல்லது அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ பேச்சியம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்றவனின் பாதத்தில் வைத்து மந்திரித்த கருப்பு அல்லது சிவப்பு கயிற்றை கட்டுவார்கள். இது குழந்தைகளை தீய சக்தியிடமிருந்து காக்கும் என்பது நம்பிக்கை. குழந்தை வரம் வேண்டி வருபவர்கள் அம்மன் சன்னதியில் உள்ள மரத்தில் சிறிய தொட்டில்களை கட்டி வேண்டிக் கொள்வார்கள். வேண்டுதல் நிறைவேறிய பின் குழந்தையுடன் வந்து நேர்த்தி கடன் செலுத்துவார்கள். பேச்சியம்மன் உக்கிரமான தெய்வம் என்பதால் பல இடங்களில் ஆடு கோழி பலியிட்டு இரத்த சோறு படையலிடும் வழக்கமும் உள்ளது. இருப்பினும் பல பெரிய கோயில்களில் சைவ படையல்களே உள்ளன. அம்மனுக்கு பால், பன்னீர் மற்றும் மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானது. குறிப்பாக ஆடி மாதம் மற்றும் தை மாதங்களின் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. பேச்சியம்மனை ஏன் மக்கள் இவ்வளவு தீவிரமாக வழிபடுகிறார்கள் என்பதற்கான காரணங்கள்: குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள், பயம் மற்றும் குழந்தை பருவ தோஷங்களை நீக்கும் ஒரே சக்தியாக பேச்சியம்மனை கருதப்படுகிறார்கள். அன்னை தன் கையில் குழந்தையை வைத்திருப்பதே நான் உன் குழந்தையை பார்த்து கொள்வேன் என்பதற்கான உறுதிமொழியாக பார்க்கப்படுகிறது. மருத்துவச்சியாக அவதாரம் எடுத்தவர் என்பதால் கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் வேண்டியும் தங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை பிறக்க வேண்டியும் பேச்சியம்மனை தஞ்சம் அடைகிறார்கள். பேச்சியம்மன் ஆக்ரோஷமான கோலத்தில் இருப்பதால் செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை தகர்க்கும் வல்லமை கொண்டவளாக நம்பப்படுகிறாள். ஊரின் எல்லையில் பேச்சியம்மன் இருந்தால் அந்த ஊருக்குள் எந்த தீய சக்தியும் நுழைய முடியாது என்பது கிராம மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. வல்லாள கண்டன் எனும் அநீதி இழைத்த மன்னனை அழித்தவள் என்பதால் தங்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு தீர்வு வேண்டியும் வழக்குகளில் வெற்றி பெறவும் மக்கள் இவளை வழிபடுகிறார்கள். பேச்சியம்மன் வழிபாடு என்பது வெறும் சடங்கல்ல, அது ஒரு நம்பிக்கையின் ஊற்று. அன்னை பேச்சியம்மன் உக்கிரமான உருவம் கொண்டிருந்தாலும் அவளது நோக்கம் எப்போதும் படைத்தல் மற்றும் காத்தல் என்பது இருக்கிறது. ஒரு குழந்தையை உலகிற்கு கொண்டு வருவதற்கும் அதை காப்பாற்றுவதற்கும் அவள் எடுத்த ஒரு மருத்துவச்சி கோல். இறைவன் எப்போதும் எளிய வடிவில் நம்முடன் இருக்கிறான் என்பதற்கான சான்று. அதிகாரம் படைத்த மன்னனாக இருந்தாலும் அவன் செய்யும் அநீதி இறைவனால் தண்டிக்கப்படும் என்பதே வல்லாள கண்டனின் வதம் செய்து உணர்த்தினாள்.
ஒரு பெண்ணால் உயிரை கொடுக்கவும் முடியும், அதே சமயம் அநீதி இழைக்கப்படும் போது அதை அழிக்கவும் முடியும் என்பது இந்த அவதாரத்தின் மூலம் காட்டப்படுகிறது. இன்றும் தமிழகத்தில் பல ஊர்களில் எங்கள் குழந்தைகளை அம்மன் பார்த்து கொள்வாள் என்ற தைரியத்தில் மக்கள் நிம்மதியாக உறங்குகிறார்கள். அம்மன் என்பவள் குழந்தைகளின் காவல் தெய்வம் மற்றும் கர்ப்பிணி பெண்களின் தோழி. அவளது ஆக்ரோஷம் அநீதிக்கு எதிரானது, அவளது பாசம் பக்தர்களுக்கு பரிச்சயமானது. அடியில் குழந்தையை ஏந்தி காலடியில் தீமையை மிதிக்கும் அன்னை பேச்சியம்மனை வணங்குவது ஒரு மனிதன் பயத்தை போக்கி அவனுக்கு பாதுகாப்பையும் வாழ்வையும் அளிக்கும். இதனாலேயே நூற்றாண்டுகள் கடந்தாலும் பேச்சியம்மனின் வழிபாடு தமிழர்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்து இன்றும் மிக சக்தி வாய்ந்த வழிபாடாக திகழ்கின்றன. தீமையின் உருவமான வல்லாள மன்னனை அழித்த அதே கரங்கள் தான் ஒரு பச்சிளம் குழந்தையை தன் உயிர் போல அணைத்துக் கொள்கின்றன. இது வெறும் ஒரு சிலை அல்ல, ஒரு தாயின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் சான்றாக நிற்கும் காலத்தின் அடையாளம். நவீன உலகம் எவ்வளவோ மாறினாலும் இன்றும் நம் கிராமத்து எல்லையில் அமர்ந்து கொண்டு பயம் வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று தன் பக்தர்களுக்கு மௌனமாக வாக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த அன்னை பேச்சியம்மன். உங்கள் ஊரிலும் இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேச்சியம்மன் கோவில் இருக்கிறதா? அல்லது பேச்சியம்மனை வேண்டியதால் உங்கள் வாழ்வில் நடந்த அதிசயங்களை பற்றி நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா? அதை மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். இது போன்ற மர்மமான மற்றும் ஆச்சரியமான ஆலய வரலாற்றுகளை தொடர்ந்து காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்றோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.